இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூ இருக்கு, அறுவடை பண்ணிக்கலாம். அப்படியே தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம். அப்புறமேட்டுக்கு நம்ம தோட்டத்துக்கு புது வரவு திராட்சை பாருங்கள், பூ எடுத்துகிட்ருக்கு. பூ எடுத்து பிஞ்சுமே வச்சுருக்கு. புதுசாக பூ வச்சுருக்குங்க. வச்சு 1.5 வருஷத்தில் இப்போ தான் பூ எடுத்துகிட்ருக்காங்க. கட் பண்ணி விட்டு நல்லா இந்த அவரைக்கொடியும் பாருங்கள், நல்லா மேலே தூக்கி விட்ருக்கு. செம்மையாக வந்துட்டுருக்கு பாருங்கள். நிறையா பிஞ்சு பூ பிஞ்சு 1 2 3, இங்கே ஒரு 2 கொத்து, இங்கே ஒரு கொத்து. அப்புறம் தளிர்கள் நிறைய, புது தளிர்கள் நிறைய எடுத்துகிட்ருக்காங்க. இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் வச்சுருக்கு. இப்போ பூ இருக்குது, அறுவடை பண்ணிக்கலாம். அப்புறம் என்னன்னாக்கா, அம்மா வெயிட்டாக இருக்கு. இந்த வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு ஊற வைக்கலாங்க. ரொம்ப நாள் ஆச்சு. ஊற வச்சிட்டோம்னா ஒரு 4-5 நாளைக்கு நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லா செடிங்களுக்கும் கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாய் குளருது, சாரி. ஒரு பக்கம் டும்முன்னு அடிக்கிறாங்க, ஒரு பக்கம் பாத்திர பண்டம் விற்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது வீடியோ எடுக்கிறப்ப. எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் ஆகும். அவ்வளோதான். அப்படியே இதை ஊற வச்சுட்டு பூவெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு, 1 கிலோவுக்கு மேலேயே இருக்குது. இதெல்லாம் நல்லா ஊறட்டும். ஒரு 100 தொட்டிக்கு மேலே இருக்குது, 110 தொட்டி இருக்குது. வேப்பம் புண்ணாக்கு ஒரு 2-3 கைப்பிடி போட்டிருக்கேன். இது அப்படியே ஒரு 3 நாளைக்கு ஊறட்டுங்க. இப்போ வாங்க பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம். சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சம் கத்திரிக்காய், அவரைக்காய் இல்லை, கொத்தவரையெல்லாம் கொஞ்சம் இருக்குது. ஃபஸ்ட்டு காய்கறி அறுவடை பண்ணிக்கலாம். நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கத்திரிக்காய், இந்த கொத்தவரைக்காய் இதெல்லாம் அறுவடை பண்ணுறேன். பொரியல் தட்டக்க 1-2 கிடைக்குது. அறுவடை பண்ணி நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு, அப்புறமேட்டுக்குன்னு பார்த்தா மிளகு ஆட்டினா அதுலேயுமே எல்லா காயும் அறுத்து போட்டு நான் அப்படியே குழம்பு வைப்பேங்க. நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. இங்கே பாருங்கள், எவ்வளோ கம்பளி பூச்சி. நானும் எடுத்துகிட்டே தான் இருக்கேன். நேற்று போன வீடியோவில் கூட எடுத்து காட்டினேன். எத்தனை இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ கம்பளி பூச்சி பார்த்தீங்களா? அது விட்டோம்னா தோட்டம் பூரா பரவிடும். நானும் அப்பப்போ பார்த்துக்கு அறுவடை பண்ணிகிட்டே தாங்க இருக்கேன். கம்பளி பூச்சி அறுவடை பண்ணுறேன். அறுவடைனாக்கா அதையெல்லாம் கொண்டு போய் அந்த பக்கம் வீசிடுறேன். அது எப்படியோ பொழைச்சாலும் சரி, செத்தாலும் சரி. மறுபடியும் மேலே மொட்டை மாடி ஏறி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளோதான். கொத்தவரங்காய் ஒரு நாம்பு இருந்துச்சுங்க. கத்திரிக்காய் கூட இருக்குது பாருங்கள், கொஞ்சம் இருக்குது. ஆனால் பிஞ்சாக இருக்குங்க. இந்த காயெல்லாம் முத்தாது. ஐயோ, பிஞ்சே பறிச்சிட்டே அவசரப்பட்டு. எவ்வளோ காய் இருக்குது. இது ஒரு கலரு. நான் கூட சொன்னேன் அன்னைக்கு, இந்த கலரு சாக போகுது அப்படின்ட்டு நான் இதில் வச்சேன். இது நல்லா தளிர் எடுத்துருச்சு. அவ்வளோதான். இதில் இருந்த காயெல்லாம் அறுவடை பண்ணிட்டேங்க. இது எல்லாமே பிஞ்சாக இருக்குது. கொஞ்சம் முத்துட்டுன்னு பார்க்குறேன். பார்த்தீங்களா, சொத்தை நல்ல காய் வரதே 1-2. அதுலேயும் சொத்தை தண்ணி ஊற்றியாச்சு.
இப்போ தான் வந்து தண்ணி ஊற்றினேன். கை ரொம்பிடுச்சு. இந்த பக்கம் ஒன்று இருக்குங்க, பார்த்தீங்களா? 3 காய் இருக்குது. அழகான காய். அப்புறம் இருவாச்சி மல்லி பூத்துட்ருக்காங்க. இப்போல்லாம் இருவாச்சி மல்லி பூத்து முடிஞ்சு மறுபடியும் அதுவாக தளிர் எடுத்து முட்டுக்கள் வச்சு பூக்கள் வந்துட்டுருக்கு. நான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் கட் பண்ணி விட்டேன், நல்லா பூத்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கும் பாருங்கள் எவ்வளோ இருவாச்சி மல்லி இருக்குது. நான் என்னத்தை சொல்கிறது. எங்கள் பெரிய பையன் ஊர்லேருந்து வந்திருக்கான், வேலைக்கு போயிட்டு சேலத்துலேருந்து வந்திருக்கான். நான் என்னன்னு சொல்லுவேன், பாலினேஷன் பண்ணி விட்டு பாருங்கள் எல்லாம் பழுத்து போச்சு, அப்படியே ஆகிப்போச்சு. இது 2 மொட்டு இருக்குது, அதுவும் பழுத்துருச்சு. இது ஒரு மாதிரியாக இருக்குது, இதுவும் பழுத்துருச்சுங்க. நான் 3மே பாலினேஷன் பண்ணி விட்டேன், 3ம் பழுத்து போச்சு. நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரிலங்க. இங்கே பாருங்கள், திராட்சை பூ எடுத்துகிட்ருக்கு. இங்கேயும் பூ எடுத்துருக்கு, தெரிகிறதா? பூ எடுத்து பிஞ்சு வச்சுருக்கு, அழகாக இருக்குங்க. பூ குட்டியாக தான் எடுத்திருக்கு, அப்படியே பிஞ்சியோட பூ வருது. செம்மல்ல. அப்புறம் இருவாச்சி மல்லி அறுவடை முடிஞ்சு மொட்டுக்கள் 1 2 இருக்குது. இப்போ வந்து அடுக்கு ரோஸ் கலர் செம்பருத்தி அறுவடை பண்ணிக்கலாம். அந்த பக்கமாக ஒரு பாரிஜாதம் எட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள், இதையும் பறிச்சிடலாம். இந்த மஞ்சள் கலரில் பாருங்கள் அஸ்வினி பூச்சி, அப்புறம் மாவு பூச்சி இருந்துச்சு. மாவு பூச்சியுமே இருந்துச்சு. நம்ம என்ன தான் வேப்பெண்ணையும் ஷாம்பு இதெல்லாம் கலக்கி அடித்தாலுமே அது கேட்க மாட்டேங்குது ஏன்னு கூட. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம சோப்பு தண்ணி இருக்குல்ல, இந்த செடியெல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க வச்சு, 6 வருஷம் ஆக போகுது. சோப்பு தண்ணியும் இன்னொன்று என்னமோ சொன்னாங்களே, ஷாம்பா, ஆமாம், இந்த துணிக்கு போடுற சோப்பும் ஷாம்பும் கலந்து அடித்து பாருங்கள் கேட்கும் அப்படின்னு சொன்னாங்க. அடித்து பார்க்கலாம். இப்போ அப்படியே அந்த பக்கம் போகலாம். நமக்கு ஒன்று தெரியலன்னா சொல்கிறாங்க, நாம்ளும் தெரிஞ்சது சொல்கிறோம். சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அந்த மேடம் தான் பூ வேணுமாம்மா, இந்த மேடம் தான் இங்கே பக்கத்தில் குடியிருக்காங்க. வேணுமா? சரி வச்சுக்க. கீழே கொண்டு வந்து கொடுக்குறக்குள்ள என்ன? ஆமாம்மா, ரோஸ் பறித்து தர்ற. அங்கே பாருங்க, அவரை கொடி வச்சுருக்காங்க, கத்திரிக்காய் செடி வச்சுருக்காங்க. ஹாய் சொல்லுங்க. அவங்க பேர் என்ன தெரியுமா? தேவயானி. தெய்வான, ஆனால் நான் கூப்பிடுறது தேவயானி. பூ வேணுமாம்மா, கோயிலுக்கு போகிறாங்களாம். இன்றைக்கி அவங்களுக்கு தான் பறிச்சிட்ருக்கேன், கொண்டுட்டு போய் கொடுக்கலாம். உங்களுக்கே தெரியும், அன்றைக்கி பிள்ளையாரப்பாவுக்கு கொண்டு போய் ஒரு கூடை நிறைய கொடுத்தேன். இதில் தான் வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு ஊற வச்சுருக்கேன், ஊறட்டும். என்னன்னா, ஒரு கூடை நிறைய பூ கொண்டு போய் கொடுத்தேன். ஐயே, இத்தனை கலர் பூ இருக்குது, எங்கே பறிச்சிங்க? உங்களுக்கு கீழே இடமே இல்லையே, எப்படி இவ்வளோ பூ வருது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் மாடியில் செடிங்க வச்சுருக்கேன்ட்டு, ஆனால் இத்தனை பூச்செடிங்க வச்சுருக்கேன்னு தெரியாது. இத்தனை கலர் பூச்செடி வச்சுருக்கீங்களே அப்படின்னு அந்த பூசேரியப்போ ஆச்சரியப்பட்டார். அதில் எனக்கு ஒரு சந்தோஷமும் இருந்துச்சுங்க அப்படி சொன்னதுமே.
உண்மையாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அவர் சொன்னது. நம்ம யாருக்குன்னா பூ பறித்து கொடுக்குறோம், நம்ம சாமிக்கு வைக்கிறோம், தெரிஞ்சவங்க கேட்டாலும் இந்த மாதிரி கொடுக்குறோம், ஒரு சந்தோஷம். முள் வேறு அப்பப்போ மாட்டிக்குதுங்க. தண்ணி இப்போ தான் ஊற்றுனங்க. காலையில் வந்தது 9 மணிக்கு வந்தேன். எல்லா செடிங்களுக்கும் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போல்லாம் ரொம்ப வெயிலாக இருக்குது. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பூ, காய் கொஞ்சம் கிடச்சிருக்கு. என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் தான் சொல்கிறேன், ஒரு லைக்காச்சு போடுங்க. அவ்வளோதாங்க. ஹாப்பி கார்டனிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.